மார்க்சிஸ்ட் தலைவர் சீதாராம் யெச்சூரி மறைந்ததும் அவரது உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்கு ஒப்படைக்கப்பட்டதும் அனைவரும் அறிந்ததுதான். மார்க்சிஸ்ட் தலைவர்கள் ஜோதி பாசு, புத்ததேவ் பட்டாச்சாரியா ஆகியோரும் இதேபோல் தங்கள் உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்காக தானமாக வழங்கியிருக்கின்றனர். வாழும் போதும் தியாக வாழ்க்கை வாழ்ந்த தலைவர்கள் தங்கள் மறைவிற்கு பிறகும் உடலையும் தியாகம் செய்திருப்பது அனைவரது பாராட்டையும் பெற்றிருக்கிறது. வாழும்போது மட்டுமல்ல, மரணத்திற்கு பிறகும் பயன்படும் விதத்தில் செயல்பட முடியும் என்று அறிவியல் இன்று வழிகாட்டியிருக்கிறது. மூளைச்சாவு அடைந்தால் உடல் உறுப்புகள் தானம், உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்கு வழங்குவது போன்ற வழிகளில் வாழ்வுக்கு பின்னரும் தங்கள் உடலை பயனுள்ளதாக ஆக்கிக் கொண்டிருப்பவர்களும் தியாகிகளே. இந்த நிலையில் சிலர் சீதாராம் யெச்சூரியின் உடல் வைக்கப்பட்டிருந்த பேழையை வைத்து இப்போது சிலர் மத சர்ச்சையை கிளப்பியிருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு மனிதனின் இறப்பிலும் கூட மத சர்ச்சையை கிளப்புவது என்பது நாகரிகமும் அல்ல, பண்பாடும் அல்ல. ஆனால் மதவெறி தலைக்கேறினால் நாகரிகமும் பண்பாடும் காற்றில்தான் பறக்க விடப்படும் என்பதையே இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகிறது. இறந்த பிறகும் மருத்துவ ஆராய்ச்சிக்கு உடலை வழங்கிய பெருமக்கள் எங்கே? அதை வைத்து மத சர்ச்சையை கிளப்பும் சிறுமை படைத்தவர்கள் எங்கே? மக்கள்தான் இதற்கு முடிவு கட்ட வேண்டும். இந்தியாவின் மூத்த இடதுசாரி தலைவர் சீதாராம் யெச்சூரி 1952ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்தார். டெல்லி JNU பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். அங்கிருந்து அவர் அரசியல் பயணம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. அவசர நிலை பிரகடன காலத்தில் தலைமறைவு வாழ்க்கை, கைது, சிறைவாசம் என எதிர்கொண்டார். டெல்லி JNU மாணவர் சங்க தலைவராக 3 முறை பொறுப்பு வகித்தவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக 32 ஆண்டுகள் நீடித்தார். 1990களில் மத்தியில் கூட்டணி அரசுகள் அமைந்த போது இடதுசாரிகளின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்தது. அந்த தருணங்களில் இடதுசாரிகளின் முகமாக செயல்பட்டவர் ஒரு நீதிபதியின் குடும்பத்தில் பிறந்தவர். எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தியாக வாழ்க்கை மட்டுமே சொந்தம் என்கிற நிலையில் கம்யூனிஸ்டாக மாறியவர் சீதாராம் யெச்சூரி. சமுதாயம் என்னை கம்யூனிஸ்ட் ஆக்கியது, கம்யூனிசம் என்னை மனிதனாக்கியது என்கிற ஃபிடல் காஸ்ட்ரோவின் வாழ்க்கைதான் கம்யூனிச வாழ்க்கை. இந்த நிலையில் சீதாராம் யெச்சூரியின் உடல் வைக்கப்பட்டிருந்த பேழையை சுட்டிக்காட்டி அவரை கிறிஸ்தவர் என்று ஒரு அமைப்பு கூறியிருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் இறந்தால் அவர்களுக்கு மத ரீதியாக எந்த சடங்கும் செய்யப்படாது. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இதுதான் உலகம் முழுவதும் பின்பற்றப்படும் நடைமுறை. அதற்காக கடவுள் மறுப்பு கொள்கையை முன்னெடுப்பவர்கள் அல்ல கம்யூனிஸ்டுகள். கடவுள் என்பதும் இல்லை என்பதும் கவை குதவாத வெறும் பேச்சு. கஞ்சிக்கில்லாதார் கவலை நீங்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு என்கிற நிலைப்பாட்டை உடையவர்கள். இந்த நிலையில் மதச்சாயம் பூசும் சில வெறும் பேச்சு வீரர்களுக்காக அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை தற்போது வைரலாகி வருகிறது. அதனை இங்கே தருகிறோம். அந்த உரையில் மெட்ராஸ் அரசு மருத்துவமனையில் நான் பிறந்தேன், தற்போது சென்னை என அழைக்கப்படுகிறது. தெலுங்கு மொழி பேசுகிற பிராமணர் குடும்பத்தில் பிறந்தேன். என்னுடைய தாத்தா நீதிபதி. மொழிவாரி மாநிலங்கள் பிரிவினைக்கு பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆந்திரா பெஞ்ச் குண்டூருக்கு மாற்றப்பட்டது. ஆகையால் நாங்கள் 1954ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்தோம். 1952ஆம் ஆண்டு பிறந்த நான் 1956ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் குடியேறினோம். என்னுடைய பள்ளி கல்வியை நாடு விடுதலைக்கு முன்னர் நிஜாம் ஆட்சியின் கீழ் இருந்த இஸ்லாமிக் கலாச்சார நிறுவனத்தில்தான் பயின்றேன். அதன் பிறகு டெல்லி வந்தேன். இஸ்லாமிய சூஃபியின் மகளை சிஸ்தி சூஃபி என அழைக்கப்படுகிறவரின் மகளை மணந்தேன். என் மனைவியின் தாயார் மைசூர் ராஜ்புத்திரர். 8வது நூற்றாண்டில் மைசூருக்கு இடம்பெயர்ந்தவர்கள். நாம் 21வது நூற்றாண்டில் இருக்கிறோம். தென்னிந்தியாவின் பிராமணர் குடும்பத்தைச் சேர்ந்த நான் இந்த பெண்ணை திருமணம் செய்தேன். அப்படியானால் என் மகன் எப்படி அறியப்படுவார்? ஒரு பிராமணர் என்றா, ஒரு முஸ்லிம் என்றா, அல்லது இந்து என்றா? யார் அவர்? என் மகன் ஒரு இந்தியன் என்பதை விட வேறு எதுவும் பெருமிதமானது இல்லை என பேசியிருந்தார். மத ஆராய்ச்சி தேவையில்லை என்றாலும் அதை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுதான் பதில்.